ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு நபருக்கு திருமணமாகி அந்த திருமணம் விவகாரத்தில் முடிந்து அந்த பெண் மர்மமான முறையில் மாண்ட பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள அந்த அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2002 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது தமிழ் செல்வன் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய அப்பா காலத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2002 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய தமிழ் செல்வன் இருக்கார் இல்லையா, இவருடைய அப்பாவின் பெயர் தண்டபாணிங்க. அவருக்கு வயது தோராயமாக ஒரு 28 இருந்திருக்கும். இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா இந்த தண்டபாணி, அவருக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருந்திருக்காரு. அவருக்கு திருமணமாகி இவர் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து தனி கொடுத்தனமாக தாங்க வாழ்ந்து இருந்திருக்காங்க. இந்த தண்டபாணியோட வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு மெக்கானிக் செட் வச்சுட்டு இருந்திருக்காரு. அதாவது பைக் 2 வீலர் ஒர்க் ஷாப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சொந்தமாக ஒரு மெக்கானிக் செட்டு தாங்க வச்சுட்டு நடத்திட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இவருக்கு திருமணம் பண்ணி வைக்கணுமே அப்படின்றக்காக வரன் தேடிட்டு இருந்திருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் உறவு முறையிலேயே ஒரு பெண் சம்பந்தம்காக தேடி வராங்கங்க. அதன் பிறகு இருவீட்டார் சம்மதத்தோட அந்த திருமணமும் நல்லபடியாக பேசி முடிக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற காரணத்தினால திருமணம் நல்லபடியாக நடந்து முடியுதுங்க. இந்த தண்டபாணி திருமணம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பெண்ணின் பெயர் தீபா தாங்க. இவங்களுடைய இருவருடைய வாழ்க்கையுமே அந்த 1 மாத காலகட்டம் எந்த பிரச்சனையும் இல்லாம தானே போயிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு தாங்க தண்டபாணியோட வாழ்க்கையில பேரிடி விழுக காத்திருந்துச்சு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தீபா அப்படின்ற பொண்ணு தண்டபாணி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. இதை நோட் பண்ண தண்டபாணி என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களுடைய மனைவி கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு. நானும் பார்த்துட்டே இருக்கேன், வர வர நீ என்கிட்ட ஒழுங்காவே முகம் கொடுத்து பேச மாட்டேற, ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கியம்மா, என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இந்த தண்டபாணிக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. எனக்கு முதல்ல நீ விவகாரத்தை கொடு, எனக்கு இந்த திருமணமே பிடிக்கல, உன்னையுமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே பேரதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாருங்க இந்த தண்டபாணி. இதை நீ கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் சொல்லியிருக்கணும், எதுவுமே சொல்லாமல் 1 மாதமே கழிஞ்சு போச்சு, இப்போ நீ சொல்லிட்டு இருக்கியே என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. ஏற்கனவே நான் வேற ஒரு பையனை காதலிச்சுட்டு இருந்தேன், என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலுமே அவங்க சம்மதிக்கவே கிடையாது, வலுக்கட்டாயமாக தான் உன்னை திருமணம் பண்ணி வச்சாங்க, நான் வேறு வழி இல்லாமல் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போயுமே நான் அவனை தான் என் மனசில் நினச்சிட்டு இருக்கேன், உன்னை ஒரு நிமிஷம் கூட நான் நினச்சி பார்த்தது கிடையாது, உன்னை பிடிக்காம தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு விவகாரத்தை கொடுத்துட்டேன்னா நான் சந்தோஷமாக போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த தீபா அப்படின்ற பொண்ணு. இதை கேட்டதும் தண்டபாணி மிரண்டு போயிட்டாருங்க. அதன் பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே பேச ட்ரை பண்ணவே இல்லை. இது நம்மளுடைய அப்பா அம்மா கிட்டே சொல்லுவோம், நம்மளுடைய அண்ணன்கிட்டே சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே விஷயத்த சொல்கிறாருங்க. அப்படி சொன்ன பிறகு அந்த பெண்மணி கிட்ட மறுபடியும் அவங்க பேசி பார்க்குறாங்க. என்னமாச்சு, இத்தனால நீ நல்லா தானே இருந்த அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆனால் அந்த பெண்மணி இவர்கிட்ட சொன்ன விஷயத்த பூராமே மறுபடியும் உங்களுடைய அப்பா அம்மா, அதாவது உங்களுடைய அந்த அண்ணன் இருக்கார் இல்லையா தண்டபாணியோட அண்ணன், அவங்ககிட்டே அதே மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இவர்கிட்ட நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை, காலையிலேயே உங்களோட குடும்பத்தினரை வர வச்சு நம்ம பேசிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த தீபாவுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வீட்டுக்கே வந்துட்டாங்கங்க. அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய உறவுக்காரங்க எல்லாருமே ஒன்று கூடி பேச ஆரம்பிக்கிறாங்கங்க. உங்களுடைய பொண்ணு ஏற்கனவே காதலிச்சிருக்கா, அதை நீங்கள் மறைச்சிதான் எங்ககிட்ட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, இது பெரிய தப்பு, இதை ஏன் முன்னாடி சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் இந்த தீபாவுடைய அப்பா அம்மா இவளை திட்டுவாங்கன்னு பார்த்தா அப்பயுமே அவளுக்கு ஏற்றுட்டு தாங்க பேசுகிறாங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டா விலகி விட்டுறது நல்லது தானே, அவள் தான் இப்போ பிடிக்கலன்னு சொல்லிட்டால, எதுக்கு பழைய கதையை பேசிட்டு இருக்கணும், அவள் விவகாரத்தை கேட்டானா விவகாரத்தை கொடுத்துட்டு நீங்கள் அனுப்பிச்சு விட வேண்டியதானே, எதுக்கு திரும்ப திரும்ப அந்த பழைய கதையை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏற்கனவே தப்பு செஞ்சு தான் திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க, மறுபடியும் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் விவகாரத்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் நிற்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் இருக்கிறாங்க. அதன் பிறகு வேற வழியே இல்லை, அந்த பொண்ணு சொல்கிறதே நம்ம செஞ்சு வைப்போம் அப்படின்ற மாதிரி விவகாரத்து கொடுத்து அந்த பொண்ணை அவங்களோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுறாங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திற்கு பிறகு இந்த தண்டபாணி விவகாரத்து கொடுத்தார் இல்லையா, அவங்களுடைய மனைவி தீபாவுக்கு அவங்களுடைய காதலனோடையே திருமணம் நடந்து முடியுதுங்க.
அப்படி திருமணம் நடந்த பிறகு இந்த தீபா அப்படின்ற பொண்ணு வந்து அவங்களுடைய காதலனோட எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இல்லைங்க, வெளியூருக்கு போயிட்டாங்க. அப்படி வெளியூருக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். இந்த தீபா அப்படின்ற பொண்ணு வந்து அவங்களுடைய காதலனை வந்து திருமணம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த திருமண வாழ்க்கை நல்லா இல்லை, அவன் வந்து ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி வந்து வருத்தத்தோட அந்த தீபான்ற பொண்ணு வந்து மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்கங்க. இதை கேட்டதும் தண்டபாணிக்கு வந்து பேருதேர்ச்சி. நம்ம வந்து நம்மளை பிரிஞ்சா அந்த பொண்ணு போயிட்டா, போனது பிறகாவது அந்த காதலனோட நிம்மதியாக இருப்பா அப்படின்றபடி நம்ம சந்தோஷமாக இருந்தோமே, ஆனால் இப்போயுமே வந்து அவள் திரும்ப வந்துட்டா அப்படின்றத கேட்டால் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கு பிறகு தண்டபாணி அவங்களுடைய மனைவி தீபாவே நினச்ச வருத்தத்தோடு இருக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவனுக்கு எப்படியாவது வந்து வரன் தேடி இவனுக்கு திருமணம் பண்ணி ஆகணும், இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான், ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டு ஏகப்பட்ட இடங்களில் வந்து வரன் தேடிட்டு இருக்காங்கங்க. அப்படி வரன்கள் தேடியுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டங்களாக வந்து எந்த ஒரு பொண்ணுமே கிடைக்கலங்க இந்த தண்டபாணிக்கு. அந்த சமயத்தில் இந்த தண்டபாணியோட குடும்பத்திற்கு மறுபடியும் ஒரு செய்தி தேடி வருதுங்க. தீபா அப்படின்ற பொண்ணு வந்து அவங்களுடைய குடும்பத்தில் வீட்டில் தாங்க இருந்திருக்காங்க. அப்படி வீட்டில் இருக்கிற பொழுதே அவங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து மறுபடியும் காதலிச்சிருக்காங்க. அதாவது வேற ஒரு நபருங்க. அப்படி அந்த நபரை காதலிச்சு மறுபடியும் அந்த நபர் வந்து இவங்களை வந்து ஏமாத்திட்டு போயிருக்காருங்க. அப்படி அந்த நண்பர்களுடைய 2-3 நண்பர்கள் வட்டாரத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களோடையுமே பழக்கமாகி இந்த தீபாவன்ற பொண்ணோட வந்து சேர்ந்துக்கிட்டு ஏரியாக்குள்ளே சுற்றுற மாதிரி ஒரு அவதூறு பேச்சு வந்து ஏரியாக்குள்ளே பரவுதுங்க. இதை எல்லாமே ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் பூரா பார்த்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டே சொல்லியிருக்காங்க. அதாவது தீபாவுடைய குடும்பத்துக்கே போய் சொல்லியிருக்காங்க, உன்னுடைய பொண்ணு வந்து நடந்துக்கிற சரியில்லை, போகிற வர ஆம்பளை கிட்ட பேசிகிட்டு இருக்கிறா, தப்பாக தெரியுது, நீ முதல்ல வந்து அவளை வந்து கண்டிச்சு வை, இல்லைன்னா உன்னோட குடும்பத்துக்கே அசிக்கம்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு உங்களுடைய அப்பா அம்மாவை வந்து அந்த தீபான்ற பொண்ணை வந்து கண்டிச்சு வச்சுருக்காங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க, ஆனால் அந்த தீபான்ற பொண்ணு வந்து கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி இல்லை. அதன் பிறகு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் பூராமே வந்து இந்த தீபாவுடைய குடும்பத்தை வந்து கொஞ்சம் தப்பாக தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி நடக்கக்கூடிய செய்திகளை பூராமே வந்து இந்த தண்டபாணியோட குடும்பத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லக்கூடிய நபர்களுமே வந்து உறவுக்காரங்க தான். அதாவது இந்த தீபாவுடைய குடும்பமே வந்து தண்டபாணியோட குடும்பத்துக்கு வந்து தூரத்து உறவுமுறை தான். இந்த விஷயத்த எல்லாமே கேட்ட பிறகு தண்டபாணியோட அப்பா அம்மா வந்து கொஞ்சம் சந்தோஷம் தாங்க போறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து தண்டபாணியோட திருமணம் பண்ணி அந்த தீபான்ற பொண்ணு வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கேரக்டர் எதுவுமே தெரியாது. ஒருவேளை திருமண வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே அந்த பொண்ணு வந்து இப்படி தப்பாக நடந்துட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட குடும்பத்துக்கு தான் அசிங்கமாக இருக்கும். அப்படி விவகாரத்தை ஆன பிறகு அது வந்து வேற ஒரு இடத்துல தான் அப்படி நடந்துட்டு இருக்குது அப்படின்றனால நம்மளோட குடும்பத்துக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க தண்டபாணியோட அப்பா அம்மா வந்து சந்தோஷப்பட்டு இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த ஒரு வார காலகட்டங்கள் கூட கடந்திருக்காதுங்க. இந்த தண்டபாணியோட மனைவி தீபா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து திடீர்னு மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்தி தேடி வருது. இந்த விஷயத்தை இவங்க கிட்ட யார் வந்து சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டபாணியோட உறவுக்காரங்க தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, தீபாவுமே இவங்களுக்கு வந்து தூரத்து உறவு முறை அப்படின்ட்டு, அதனால தாங்க இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய வந்திருக்குது. இந்த விஷயத்தை தெரிஞ்சதும் அனைவருமே வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் அந்த தண்டபாணி அப்படின்றவர் வந்து அந்த பெண்மணி வந்து இறந்து போயிருக்காங்க இல்லையா, அவங்கள போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே இந்த தண்டபாணியோட அண்ணன் வந்து இவர் வந்து அடிக்கவே வந்துட்டாருங்க. அந்த பொண்ணு உன்னை வேணான்னு சொல்லிட்டு தானே போனா, அவ செத்து போயிட்டா அப்படின்றக்காக நீ எதுக்குடா போய் பார்க்க போற அப்படின்ற மாதிரி வந்து தடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவங்க யாருமே எதை சொல்லியுமே கேட்காம அந்த தண்டபாணி அப்படின்றவர் வந்து நான் அந்த பொண்ணு வந்து எப்படி இறந்து போனா அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி போய் பார்த்தே ஆவே அப்படின்ற மாதிரி அடமுடிச்சிருக்காரு. அதன் பிறகு ஒரு கட்டத்துல வந்து இவரை தடுக்க முடியல அப்படின்றக்காண்டி நீ போய் பார்த்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி வந்து விட்டுட்டாங்க. அதன் பிறகு தண்டபாணி என்ன பண்றாருன்னா அந்த தீபா அப்படின்ற பொண்ணு வந்து இறந்து போனாங்க இல்லையா, அந்த கிராமத்துக்கே நெருங்கி போயிட்டாருங்க, அந்த துக்கம் நடந்த வீட்டுக்கே. அப்படி துக்க வீட்டுக்கு போன பிறகு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்து இவருடைய உறவுக்காரங்க தானே, அவங்க கிட்ட வந்து நைஸா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பெண்மணி எப்படி இறந்து போனா ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த பெண்மணி வந்து நிறைய பேர் வந்து அவதூறு பேசிட்டு இருந்திருக்காங்க. அதனால ஒரு கட்டத்தில் அவமானம் தாங்க முடியாம அந்த பெண்மணி வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டா, வேற ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன இருந்தாலும் வந்து இவர் விருப்பப்பட்டு தானே திருமணம் பண்ணாரு. அந்த பெண்மணி தான் திருமணம் பண்ணதுக்கு பிறகு எனக்கு காதலன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போனாங்க. ஆனால் இந்த தண்டபாணியை பொறுத்தவரை அந்த பெண்மணி தான் முதன்முறையாக பார்த்துட்டு நம்ம மனதார விரும்பி நம்ம திருமணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சி திருமணம் பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட அந்த பொண்ணு வந்து இப்படி திடீர்னு இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி அந்த ஏக்கம் தாங்க முடியாம தாங்க கடைசி வரை இந்த இறுதி சடங்குகளை கலந்துட்டு தாங்க இவருடைய வீட்டுக்கே திரும்ப வந்திருக்காரு. அப்படி இந்த தீபாவோடைய வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு தாங்க இந்த தண்டபாணியோட வாழ்க்கையில அமானுஷ காட்ட விசாரிச்சிச்சு. இந்த தண்டபாணி வந்து அந்த தீபாவோடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, அன்றைய இரவே அவருக்கு வந்து நடுநிசி நேரத்தில் ஒரு கனவு வருதுங்க. அது என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏற்கனவே மனைவியோட தீபாவோட இருக்கும் பொழுது எப்படி இருந்திருப்பாங்க அந்த மாதிரி வந்து இவருடைய கட்டில வந்து படுத்துருந்துருக்காருங்க. தூங்காம முடிச்சுட்டு தான் படுத்து கிடந்திருக்காரு. அப்படி படுத்திருக்கும் பொழுது இவங்களுடைய மனைவியான தீபா வந்து பக்கத்தில் நெருங்கி வராங்க. அப்படி நெருங்கி வந்துட்டு பக்கத்தில் வந்து இவங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறாங்க.
பாசமா அன்பா பேசிட்டு இருக்கும் பொழுதே என்ன பண்றாங்கன்னா தூரத்துல மூலையில இருக்கக்கூடிய ஒரு சேர் எடுத்து இவங்க பக்கத்துல போடுறாங்க. அப்படி போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இவங்களுடைய தலையில இருக்கக்கூடிய முடியை வந்து கோதி விட்டுக்கிட்டு இருக்காங்க அன்பா. அப்படி பேசிட்டே இருக்கும் பொழுது இந்த தண்டபாணிக்கு வந்து ஒரு விஷயம் பொறி தட்ட ஆரம்பிச்சிருக்குது. நீ தான் இப்ப உயிரோடவே இல்லையே, நீ எப்படி என் முன்னாடி வந்து உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி பேசுறாருங்க. இதை கேட்டது அந்த பெண்மணி வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க உட்காந்துருக்கக்கூடிய சேரை வந்து அப்படி தூக்கி வீசுறாங்க தூரமா. அப்படி தூரமா வீசின பிறகு கோவத்தோட எந்திரிச்சு அவங்களுடைய பக்கத்து இந்த ரூமோட வாசல் இருக்கு இல்லையா, அதை தாண்டி வெளியே போற மாதிரி போறாங்க. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே வந்து இந்த தண்டபாணிக்கு வந்து டக்குன்னு தூக்கத்துல இருந்து முடிக்கிறாருங்க. இவ்வளவு நேரம் நடந்தது கனவுன்னு தானே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவருமே வந்து கனவாதாங்க கட்டுட்டு இருக்காரு. முழிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் வந்து அவங்களுடைய கனவுல வந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து அந்த வாசல் கிட்ட தாங்க நிக்கிற மாதிரி தெரியுது. உத்து பாக்குறாருங்க, அந்த உருவம் வந்து அப்படி மெல்ல நகர்ந்து போகுது. இவங்க அந்த சேரை தூக்கி வீசின மாதிரி இருந்துச்சு இல்லையா அந்த கனவுல, அப்படி தூக்கி வீசின மாதிரி வேற ஒரு மூலையில கடந்திருக்குது. இதை பார்த்ததும் மிரண்டு போயிட்டாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இது ஒரு கற்பனையா கூட இருக்கலாம்ல, கனவு தானே, நம்ம வந்து இதை பெருசா எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த விஷயத்த வந்து யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லைங்க. அதன் பிறகு மறுநாள் காலையில வந்து இவருடைய மெக்கானிக் செட்டு வேலைக்கு போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தோராயமாக இரவு ஒரு 10 மணிக்கு ஒரு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காருங்க. அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் தாங்க தனியா வந்துட்டு இருக்காரு. எம்ஐடியில தான் வந்துட்டு இருக்காரு. அப்படி எம்ஐடியில இருக்கக்கூடிய வலதுபுறம் இருக்கக்கூடிய கண்ணாடியில் வந்து எதர்ச்சியாக வந்து பார்த்துருக்காருங்க. பார்த்து அடுத்த நிமிஷமே வண்டியை உழுக்காட்டி இப்படி கீழே போய் விழுந்திருக்காரு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து வண்டியை ஓட்டிட்டு இருக்கும் பொழுது அந்த வலது கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடியில் வந்து பின்னாடி வந்து யாரோ ஒரு நபர் வந்து உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி நல்லா உத்து பார்த்துருக்காருங்க. இவங்களுடைய மனைவி தீபா இருக்காங்க இல்லையா, அவங்க தாங்க உட்காந்துருக்காங்க. உடனே வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டு சுற்றி முற்றி தேடி பார்க்குறாருங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த வண்டியை எடுத்துட்டு மறுபடியும் வந்து ஓட்ட ட்ரை பண்ணியிருக்காருங்க. ஒரு ஆளாக ஓட்டக்கூடிய அந்த வண்டிக்கும் பின்னாடி யாராவது ஒரு நபர் உட்காந்துட்டா அந்த வண்டி வெயிட்டும் எப்படி கணக்கும், அதே மாதிரி வண்டி வந்து கொஞ்சம் கணத்து இருக்குதுங்க. என்னடா அது வண்டி கொஞ்சம் வெயிட்டா கணக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்த்துக்காரு. அந்த இடத்துல யாருமே இல்லை. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உருவத்தை நம்ம பார்க்க வேணாம், பார்த்தோம்னா பயந்துரும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அந்த வண்டியை மூவ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அவருடைய வீட்டுக்கே வந்துட்டாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்துட்டு அந்த வண்டியை வந்து ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிட்டு இப்படி வண்டியை விட்டு இறங்குறாருங்க. இறங்கும் பொழுது பார்க்குறாங்க மறுபடியும் இவருக்கு பேரெதிர்ச்சி. அந்த இடத்துல நிற்கக்கூடிய இடத்துல வந்து இவங்களுடைய மனைவி இருக்காங்களே தீபா, அப்படி தத்ரூபமாக நிற்கிறாங்க. இதை பார்த்ததும் நடுங்கி போயிட்டாருங்க. இதோட பிரச்சனை முடிச்சான்னு பார்த்தீங்கன்னா அன்றைய நள்ளிரவே தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்குங்க. நடுநேசி நேரம் இவர் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு. மறுபடியும் இவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கனவு வருதுங்க. அந்த கனவுல இவங்களுடைய மனைவி அவங்களுடைய அப்பா அம்மா வந்து எல்லாரும் ஒரு வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் பொழுது அவங்களுடைய மனைவி தீபாவை வந்து எல்லாரும் சத்தம் போட்டு இருந்திருக்காங்க. என்னடி பண்ணியிருக்க, நீ பண்றது வந்து ரொம்ப தப்பு, நீ ஒழுங்கா இருந்துக்கோ, இல்லைன்னா வந்து உன் உயிரே இருக்காது பார்த்துக்கோ, உன்னை கொன்றுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு வந்து அந்த கனவுல வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி தீபா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. நான் எப்படி போனா உனக்கு என்ன, இதை எப்படி நீ கேட்க போச்சு, நீ எதுவுமே என் வாழ்க்கையில வந்து தலையிடக்கூடாது, நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த தீபான்ற பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதன் பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து சரிம்மா நீ போய் தூங்குமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்த தீபா அப்படின்ற பொண்ணு வந்து அவங்களுடைய ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம்ல வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல அவங்க ரூம் கிட்டே நெருங்கி போறாங்க. அப்படி நெருங்கி போயிட்டு அந்த பொண்ணோட கழுத்துல வந்து கைத்தை இறுக்கி அப்படி துடிக்க கொள்றாங்க. அவங்களுடைய அப்பா தாங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்காரு, இவங்களுடைய அம்மா வந்து காலை பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே அந்த பொண்ணு வந்து துடிக்க அதே இடத்துல வந்து இறந்து போகுதுங்க. அப்படி இறந்து போன அடுத்த நிமிஷமே வந்து கனவுல இருந்து டக்குன்னு முழிக்கிறாருங்க. முழிச்சு பார்த்தா அவருடைய உடம்பு எல்லாமே அப்படியே குப்புன்னு வேர்த்திருக்குது. இவ்வளவு நேரம் நம்ம கண்டது கனவு தானா இல்ல நிஜத்திலே இப்படிதான் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி வந்து இப்படி வேர்த்து விடவடக்க உட்காந்துருக்காருங்க அந்த கட்டில் மேல. அந்த சமயத்திலேயே இவரோட வாழ்க்கையிலே கற்பனையே பண்ண முடியாத காட்சி இவர் கண்ணு முன்னாடி தெரியுதுங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவர் கட்டில் மேல உட்காந்துருக்காரு இல்லையா, எதிர்ப்புறத்திலேயேங்க கருன்னு ஒரு கருப்பு உருவங்க. அந்த கருப்பு உருவத்தோட முகத்தோற்றம் வந்து நல்லாவே தெரியலங்க, மங்கலான முறையில் இருக்குது. இருந்தாலுமே வந்து உத்து பார்த்துட்டு இருக்காருங்க. நம்ம ஏற்கனவே வண்டியை எடுக்கிறப்ப வந்து வண்டியை உழுக்காட்டுச்சு இல்லையா, நம்மளுடைய மனைவியோட உருவம் வந்து நல்லா தெரிஞ்சு தத்துருவமா. ஆனா இப்ப இருக்கக்கூடிய உருவம் வந்து முகத்தோட்டத்தை வந்து நம்மளால பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்க அடுத்த நிமிஷமே இவருடைய நெஞ்சு மேலேயே டக்குன்னு ஏறி வந்து உட்காந்துட்டு அமுக்கி ட்ரை பண்ணியிருக்குங்க கொலை பண்ற மாதிரி. அந்த சமயத்துல அந்த உருவம் வந்து இவரோட காது கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லுது. அது என்ன சொல்லிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீ போய் வீட்டுல போய் சொல்லு, எல்லார்கிட்டையும் போய் சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து இவரை பிடிச்சி அமுக்கி இருக்குது. அதன் பிறகு வந்து இவர் சரின்னு மண்டை ஆட்டின பிறகுதாங்க அந்த உருவம் வந்து இவரோட நெஞ்சில இருந்து ஏறி இப்படி வெளியே வந்து நிக்குது. உடனே அந்த உருவ தோற்றத்தை வந்து மறுபடியும் பாக்குறாருங்க. அந்த கோரமான உருவத்தோட முகம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய மனைவி தீபாவோடைய முகத்தோற்றம் மாதிரி அப்படியே மாறி இருக்குதுங்க. அதன் பிறகுதாங்க இவருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்குது இந்த உருவம் வந்து வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய மனைவி தீபா தான் அப்படின்ட்டு.
அப்படியே 5 நிமிஷமா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த அந்த கரிய உருவம் அப்படியே டிசப்பியர் ஆயிருக்குங்க. அதன் பிறகு இவர் தூக்கமே கிடையாதுங்க. விடிய விடிய அப்படியே லைட்டை போட்டுட்டு தான் உட்காந்துருக்காரு அந்த ரூம்ல இருக்கக்கூடிய கட்டில் மேலேயே. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அந்த தீபாவுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டே நம்ம நேரடியாக போய் விசாரிச்சலாம் அப்படின்ற மாதிரி அந்த தீபாவுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாருங்க. அப்படி போன பிறகு உங்களுடைய மகள் எப்படி இறந்தா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க. இதை கேட்ட பிறகு இந்த தீபாவுடைய அப்பா அம்மா ஓன்னு அழுகுறாங்கங்க. என்னுடைய மகள் ஏரியாக்குள்ள ரொம்ப தப்பு பண்ணிட்டா, அதனால எல்லாருமே ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்றதுக்காக அவமானம் தாங்க முடியாம தூக்கு போட்டு இறந்துட்டாப்பா அப்படின்ற மாதிரி கதறி அழுதுருக்காங்கங்க. இதை பார்த்துட்டே இருந்த தண்டபாணிக்கு ஒண்ணுமே புரியலங்க. நம்மளுடைய கனவுல அந்த ஆன்மா பயமுறுத்தினது வேற மாதிரி சொல்லுச்சே, ஆனா அவங்க எல்லாமே இப்படி பொய் சொல்றாங்களே, இதுல எது உண்மை எது பொய்யனே தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்துல அவங்களுடைய அப்பா அம்மாவை நல்லா கவனிச்சிருக்காரு. அவங்களுடைய அழுகை கண்ணீர் வருது இல்லையா, அது அப்படி நாடகமா தெரிஞ்சிருக்குது. அதன் பிறகு இவர் சத்தம் போட்டுட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காருங்க. நீங்க சொல்றது எல்லாமே போய் உங்களுடைய மகளுடைய ஆன்மா என்னை பயமுறுத்திட்டு இருக்குது. தினமும் அதனால நான் வேதனையில துடிச்சிட்டு இருக்கேன். நைட் ஆயிடுச்சுன்னா தூக்கமே வர மாட்டேது. கனவுல புறமே உங்களுடைய மகள் தான் ஆன்மாவை ஊன்னு அழுதுட்டு பயமுறுத்திட்டு இருக்கிறா. அவளுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட கனவா சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா கனவுல வந்துச்சு இல்லையா, எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொன்றா அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்டது பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா ஆடி போயிட்டாங்க. நீங்க சொல்றது உண்மைதான் தம்பி, நாங்க தான் மறைச்சிட்டோம். அவ செய்யக்கூடிய தப்பை எல்லாமே எங்களால பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க முடியல. நாங்க எவ்வளவோ அவளை கண்டிச்சு பார்த்தோம், ஆனா கேட்கற மாதிரி இல்ல. ஒரு கடத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம அவள் தூங்கிட்டு இருக்கும் பொழுதே அவளுடைய கழுத்தை நினைச்சு நாங்க தான் கொண்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு திருமணம் பண்ணி வச்சதோட வாழ்ந்திருந்தானா நல்லா வாழ்ந்திருப்பா. அவளுக்கு ஏற்றுட்டு தான் நாங்கள் பேசி அவளை விவகாரத்தை பண்ணி வச்சோம். ஆனால் இப்போ அவளுடைய நிலைமை இப்படி மாறிடுச்சு இப்போ தலையிலா. அதன் பிறகு இந்த தண்டபாணி சரி கவலைப்படாதீங்க, நடக்க வேண்டியது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்த தண்டபாணி அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டேயும் அவங்களுடைய அண்ணன் அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இத்தனை நாளா அந்த ஆன்மா என்னை பயமுறுத்திட்டு இருந்தது. அதன் பிறகு அவங்களுடைய வீட்டுக்கே போய் நான் விசாரிச்சு பார்த்தா என்னுடைய கனவுல வந்தது உண்மைதான். அந்த பொண்ணு அவங்களுடைய அப்பா அம்மாவை தான் கொண்டிருக்காங்க, கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓன்னு அழுதுருக்காருங்க. அதுக்கேண்டா நீ கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்க, நடக்க வேண்டியது நடந்து முடிஞ்சிருச்சு, உன்னை வேணான்னு தாண்டா அந்த பொண்ணு சொல்லிட்டு போனா, அப்புறம் ஏன்டா நீ வருத்தப்படுற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்படி தண்டபாணி வருத்தப்படுறத பார்த்துட்டு இருந்தா அவங்களுடைய அப்பா அம்மாவும் சரி அவங்களுடைய அண்ணன் அண்ணியும் சரி இவரை ஆறுதல் தாங்க படுத்துறாங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ அந்த பொண்ணை முழுமையா மறந்தா மட்டும் தான் நீ நிம்மதியா இருக்க முடியும். உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோம்டா, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் கலைஞ்சிருச்சுங்க. இந்த தண்டபாணியுமே அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிருக்காரு, இயல்பான நிலைமைக்கு மாற ஆரம்பிச்சிருக்காருங்க. அதே மாதிரி அந்த 3 நாட்களுமே இவருக்கு கனவே வரல. கிட்டத்தட்ட 3ஆம் நாள் கழித்து 4ஆம் நாள் இவருடைய வேலையை முடிச்சுட்டு நள்ளிரவு தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது நடுநீசி நேரம் மறுபடியும் இவருக்கு கனவு வருதுங்க. அந்த கனவு கண்டுட்டு அதிர்ச்சியோட டக்குன்னு கட்டில ஏறி இப்படி உட்காந்துருக்காருங்க. உட்கார்ந்தது மட்டும் இல்லாம அம்மான்னு கத்திருக்காரு. உடனே சத்தத்தை கேட்டு அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய ரூம்க்கே நெருங்கி வந்திருக்காங்க. அப்படி நெருங்கி வந்த பிறகு என்னடா ஆச்சு, ஏன் அப்படி பதறி போய் உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஒரு கனவுல வந்த நிகழ்வை எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லி முடிக்கிறாருங்க. சொன்னதுக்கு பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா மறுபடியும் இந்த விஷயத்தை கேட்டு அப்படி உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. இந்த தீபாவுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தீபாவோட அம்மா தூக்கு போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்தா அவங்களுடைய அப்பா இருக்காரு இல்லையா, தீபாவுடைய அப்பா, அவருமே தூக்கு போட்டு தொங்கியிருக்காருங்க. அப்படி தூக்கு போட்டு தொங்கின பிறகு அவங்களுடைய நாக்கெல்லாம் வெளியே தள்ளி கண்கள்லாம் வெளியே பிதுங்கி அப்படியே அந்த வீட்டுக்குள்ளேயே இறந்து போயிருக்காங்க. அதன் பிறகு அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க எல்லாருமே இந்த நெருங்கி போய் பார்த்துருக்காங்க. அப்படி கதா உடச்சுட்டுள்ள போய் பார்க்கும்பொழுது அவங்க இருவருமே சடலமாக தொங்கிட்டு கிடந்திருக்காங்க. இப்படிதான் என்னுடைய கனவுல வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாருங்க இந்த தண்டபாணி. இதை கேட்டது அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காரா, நீ கவலைப்படாத, நீ பேசாம பயப்படாம தூங்குடா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை ரூம்ல விபூதி எடுத்து அவருடைய நெத்தியில பூசி விட்டு படுக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய பக்கத்திலே தாங்க அவங்களுடைய அம்மா பாதுகாப்பா இருந்திருக்காங்க. நீ தூங்கு சாமி, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, காலையில பேசிக்கும் அப்படின்ற மாதிரி தூங்க வச்சிருக்காங்க. மறுநாள் காலையில் விழிச்ச பிறகு இவருடைய பையன் கனவுல கண்டது உண்மை அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்க. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய உறவுக்கார பெண்மணி உங்களுடைய வீட்டுக்கே திடீர்னு ஓடி வராங்க. அப்படி ஓடி வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க கூட ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி வச்சிங்களா, தீபா அப்படின்ற பொண்ணை, அந்த பொண்ணு தானே ரீசெண்டா இறந்து போனா, அவங்களுடைய அப்பா அம்மா தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டதும் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னங்க சொல்றீங்க, உண்மையிலேயே தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதன் பிறகு அவங்களுடைய பையன்கிட்டயுமே போய் சொல்றாங்க,
நீ கண்ட கனவு வந்து உண்மைதான்டா, அது பொய் கிடையாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்து அந்த தீபாவுடைய வீட்டுக்கே வந்து போகிறாங்க, அதாவது துக்க நிகழ்வு நடந்த வீட்டுக்கே. அப்படி போயிட்டு விசாரிச்சு பார்க்குறாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரில. திடீர்னு நடுராத்திரி நேரத்தில் வந்து யாரோ கத்துற மாதிரி சத்தம் கிடச்சி. உடனே அந்த வீட்டுக்கிட்ட நெருங்கி போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த தீபாவுடைய அப்பா அம்மா வந்து தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு இவங்களுடைய வீட்டுக்கே திரும்பி வந்திருக்காங்க தண்டபாணி மற்றும் அவங்களோட குடும்பத்தினர். அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு அந்த தண்டபாணிக்கு வந்து ஒன்றுமே புரியலைங்க. அந்த ஆன்மா எதுக்கு நம்மளுடைய கனவுல வந்து இது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்குது, நம்ம வேணான்னு சொல்லி தானே விட்டுட்டு போனது, அப்படியே மறுபடியும் நம்மளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து உங்களுடைய அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பணசாமி கோயிலுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே போயிட்டாங்க. அப்படி போன பிறகு கோயிலோட பூசாரியோட உடம்புல வந்து கருப்பணசாமி இறங்கிருச்சுங்க. உன்னுடைய குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதா, அந்த பெண்மணியோட மனசுல வந்து நீ ஒரு ஓரத்துல இருக்கிற, மற்றபடி உங்ககிட்ட வந்து எந்த ஒரு தொந்தரவு பண்றதுக்காக அந்த ஆன்மா வந்து உன்னை தேடி வரல. இனிமே அந்த ஆன்மா வந்து உங்ககிட்ட எந்த ஒரு கம்யூனிகேஷன் பண்றதுக்காக வராது. அது நினைச்ச காரியம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. உனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது, உன்னோட குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த ஆன்மா வந்து எப்பயுமே இனிமே வராதுரா அப்படின்ற மாதிரி இவங்களை வந்து தைரியப்படுத்தி அந்த கருப்பணசாமி கோயில் பூசாரி வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காருங்க. அதன் பிறகு இந்த தண்டபாணி மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்படி அந்த கருப்பணசாமி கோயில் பூசாரி சொன்ன மாதிரி அந்த ஆன்மாவோட எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம தாங்க இருந்திருக்காங்க. கனவுல வந்துச்சு இல்லையா, பயமூத்திட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கலையாங்க. அதே மாதிரி அந்த ஆன்மா வந்து இவருடைய கண்ணுக்கு தட்டுப்படவே இல்லையாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 4 மாதங்களுக்கு பிறகு தாங்க இந்த தண்டாபாணிக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து திருமணமே பண்ணி வச்சிருக்காங்க. அதன் பிறகு அந்த அமானுஷத்தால எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனை இல்லாம மறந்து நிம்மதியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரியாக 2002ஆம் காலகட்டத்தில் என்னுடைய அப்பாவுடைய குடும்பத்திற்கும் அப்பாவுக்கும் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை வந்து மின்னஞ்சலா ஷேர் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய தமிழ்ச்செல்வனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்று தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.